सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम. போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பாண்டவ கௌரவ குமார்கள் மற்ற ஏனைய ராஜகுமார்கள் எல்லோரும் அவர்கள் கற்றுக்கொண்ட அஸ்திர பிரயோகத்தையும் குருகுல வித்தைகளையும் ஒரு அரங்கத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் மகிழும்படி செய்து காண்பித்தார்கள். அந்த சமயத்தில் கடைசியாக அர்ஜுனன் தன்னுடைய வில் வித்தையினால் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரையும் மயங்கச் செய்தான். அந்த சமயத்தில் அந்த அரங்கத்தின் வாயிலுள் ஏதோ பூமியே இரண்டாக பிளப்பது போன்ற சத்தம் ஒன்று கேட்டது. அந்த வாயிலை நோக்கி அனைவரும் பார்த்தனர் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். அப்படி அந்த சத்தத்தை எல்லோரும் நோக்கும் பொழுது அதே காலத்தில் அந்த ஜனங்களின் கூட்டம் வழிவிட அந்த அரங்கத்தின் வாயிலினுள் பகைவரின் நகரங்களை ஜெயிப்பவனும், கவசத்தை உடலில் தரித்திருப்பவனும், குண்டலங்களினால் சோபிக்கவனும், நல்ல அழகான முகம் உள்ளவனும், குந்திக்கு கன்னிப்பருவத்தில் பிறந்த உக்கிரமான கிரகணங்களையும் சூரியனுடைய அம்சமான பெரிய கண்களை உடைய கர்ணன் மிக அழகாக உற்சாகத்துடன் மலர்ந்த கண்களுடன் உள்ள நுழைகிறான். அவன் நுழையும் போதே அவன் கையில் ஒரு பெரிய கத்தியை வச்சுட்டுருக்கான், வில்லை ஏந்தின்றிருக்கான். ஒரு பர்வதம் தன்னுடைய காலை கொண்டு நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படியாக அந்த விசாலமான அரங்கத்தில் பிரவேசிக்கிறான். பலத்தில் யானைக்கும் சூரத்தில் விஷத்திற்கும் எல்லாவற்றையும் அடக்கும் திறமையில் சிம்மத்துக்கும், ஒளியில் சூரியனுக்கும், தன்மையில் சந்திரனுக்கும், ஜொலிப்பதில் அக்னிக்கும் ஒப்பானவனும், பொற்பனை மரம் போல உயரமாக இருக்கக்கூடிய சிம்மத்தை போன்ற சரீர கட்டுடையவனும் அழகாக இருப்பவனும் ஆகிய அந்த சூரியபுத்திரனான கர்ணன் அந்த சபையெல்லாம் சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு எல்லாரையும் ரொம்ப மதிக்காதவன் போல கிருபருக்கும் துரோணருக்கும் அங்கே ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சபைகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவனை அப்படியே கண் கொட்டாமல் பார்க்குறான். அப்பன் அவன் என்ன பண்ணுறான், இந்திரனின் புத்திரனாகிய அர்ஜுனனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறான். அர்ஜுனா, நீ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வித்தைகளையும் காரியங்களையும் செய்து இந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்தினாயோ அதற்கு மேற்பட்ட செய்கையை நான் இப்பொழுது இந்த மனிதர்கள் முன்னாடி செய்ய போகிறேன். அதனால் நீ செஞ்சதை பற்றி ரொம்ப கௌரவப்படாத அப்படின்னு சொல்லிட்ட உடனே அங்கே என்ன பண்ணுறான், அங்கே இருந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எப்போவுமே மனித சுபாவம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி நடக்கும்போது ஒரு உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும். அவள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் ஒரே காலத்தில் கோஷம் விடுறா. அந்த சமயத்தில் துரியோதனனுக்கு உடனடியாக மனசில் மிக சிறந்த சந்தோஷம் வருகிறது. என்ன காரணம் அப்படின்னா, தான் எதிர்க்கவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த அர்ஜுனனை நோக்கி ஒரு வீரன் உன்னை விட அதிகமான அஸ்திர பிரயோகங்களை செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த ஒரு வார்த்தையிலேயே துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வருது, அதே சமயம் வெட்கமாகவும் இருக்கிறது. எப்பொழுதும் பலம் உள்ளவனும் யுத்தத்தில் விருப்பம் உள்ளவனாகிய அவன் என்ன பண்ணுறான், கர்ணன் துரோணரால் அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு அவன் அர்ஜுனன் செஞ்ச எல்லாத்தையும் கர்ணன் எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்கிறான். உடனே துரியோதனன் என்ன பண்ணுறான், தன்னுடைய 100 சகோதரர்களோட கர்ணன்கிட்ட அவனை சந்தோஷத்தோடு கட்டி கொண்டு, உன்னுடைய வரவு எனக்கு மனத்தில் மிக சிறிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. எங்களுடைய கௌரவ வம்சம் இனிமேல் உன்னுடைய ராஜ்யம் நினச்சிக்கோ, இதை நீ உன் இஷ்டம் போல உபயோகிக்கலாம் அப்படின்ன உடனே கர்ணன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு மிகுந்த ஸ்நேகத்தை தான் கொடுக்கணும், வேற ஒன்றும் வேண்டாம். நான் அர்ஜுனனோட துவந்த யுத்தம், அதாவது ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்ய மட்டுமே விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனனுக்கு அப்போவே அர்ஜுனன் மேலே தனக்கு இருந்த பயம் நீங்கிடவே அவனை ரொம்ப கட்டி கொண்டு சந்தோஷத்தோட, நீ எங்கூடவே இருந்து என்னால் கொடுக்கப்படும் எல்லா சுகங்களையும் அனுபவித்து கொண்டிரு, இந்த வீரர்கள் எல்லோருடைய தலைமையிலும் உன் காலை வைத்து அவர்களெல்லாம் அழிப்பாயாக அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் அந்த சமயத்திலேயே தான் அவமானப்பட்டதை போல இருக்கிறான். அப்போ உடனே கர்ணனை நோக்கி அர்ஜுனன் கோபமாக சொல்கிறான், இது வரைக்கும் இந்த உலகத்தில் என்னால் அழைக்கப்பட்டு
அம்பினால் அடிக்கப்பட்டும் என்னிடம் தோல்வி அடைந்தும் மேலுலகம் போனவர்கள் தான் இங்கே நிறையா இருக்காங்க. அதனால் என்னுடைய திறமை உனக்கு தெரியாது. அப்படி என்னிடம் அடிபட்டவர்கள்லாம் எந்தெந்த லோகத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கே உடனே அனுப்புகிறேன் அப்படின்னோடனே கர்ணன் சொல்கிறான், நீ எதுக்கு ரொம்ப கோவப்படுற? இது மாதிரி செய்யறதுல பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடலாம், நம்ம பானங்களால் பேசுவோம். இப்போ உன்னுடைய குருவின் எதிரிலேயே உன்னுடைய தலையை நான் என்னுடைய அம்பால் எடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், மிகுந்த கோபத்தோடு துரோணர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தன் சகோதரர்களால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு யுத்தம் செய்ய கர்ணனை எதிர்த்து சண்டை போடுறான். அப்பொழுது கர்ணனும் அந்த துரியோதனர்களால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டு இருவரும் யுத்தம் செய்வதற்காக இறங்கி நிற்கிறார்கள். அதை பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அரங்கத்தில் அது வரைக்கும் வெளிச்சமாக இருந்த வானம் மேகங்களால் மூடப்படுகிறது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சண்டையை பார்க்க விரும்பாத இந்திரன் வெளிச்சத்தை குறைத்ததாகவே தெரிந்தது. அதே சமயத்தில் சூரியன் உடனடியாக என்ன பண்ணுறான், இந்திரனால் மூடப்பட்ட மேகங்களை விலக்கி மறுபடியும் ஒளியை கொண்டு அந்த மைதானத்தில் கொடுக்கிறான். அப்போ சூரியன் ஒளி மிங்கும் இடத்தில் கர்ணன் நிற்கிறான். இந்திரனால் அனுப்பப்பட்ட மேகங்களின் நிழலில் அர்ஜுனன் நின்று கொண்டிருக்கிறான். இதை பார்த்த உடனே திருதராஷ்டிர புத்திரரும் மற்ற சில பேரும் கர்ணன் பக்கமும், துரோணர், பீஷ்மர், கிருபர் மற்றும் அனைத்து ஜனங்களும் பாண்டவர்கள் பக்கமும் இருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த சபையை ரெண்டாக பிரிஞ்சது போலவே இந்த லேடிஸ்லாம், ஸ்திரீகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துலையும் அந்த ரெண்டு பிரிவு உண்டாயிருது. இந்த கர்ணனை பார்த்த மாத்திரத்திலேயே குந்திக்கு இவன் தன்னுடைய மூத்த மகன் என்ற விஷயம் தெரிஞ்ச உடனே மூர்ச்சி ஆயிடுறான். மூர்ச்சியாய் விழுந்த குந்தியை விதுரர் என்ன பண்ணுறார், தாதிகளை கொண்டு அவளுக்கு ஆசுவாசப்படுத்தி தண்ணீரால் அவருடைய மூச்சியை தெளிக்க வைத்த உடனே மறுபடியும் குந்தி எழுந்துண்டு மிகுந்த அழகுடன் வீர பராக்கிரமங்களோடு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளையும் பார்த்து சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ராஜகுருவாகிய கிருபாச்சாரியார் என்ன பண்ணுறார், தன்னுடைய அம்பையும் வேலையும் எடுத்துக்கொண்டு மைதானத்தில் நடுக்க வரார். கர்ணார்ஜுனரை பார்த்து சொல்கிறார், குந்தியின் இளைய புத்திரனும் பாண்டுவின் புத்திரனும் கௌரவனும் ஆகிய இந்த அர்ஜுனன் உன்னோடு துவந்த யுத்தம் செய்வதற்கு ரெடியாக இருக்கான். நீயும் அப்படியே உன்னுடைய தாய், தந்தை, குலம், நீ எந்த ராஜாவின் வம்சத்தில் பிறந்த அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு யுத்தம் செய்ய தயாராகு அப்படின்னு சொன்ன உடனேயே கர்ணன் என்ன பண்ணுறான், அவமானத்தாலும் வெட்கத்தாலும் தலை குனிகிறான். அவனுடைய கண்களில் இருந்து நீர் அப்படியே மழை ஜாலம் போல கொட்டுகிறது. உடனே துரியோதனன் என்ன பண்ணுறான், கிருபரை பார்த்து சொல்கிறான், ஆச்சாரியரே, சாஸ்திரங்களில் ராஜாக்களின் ஜாதி 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நல்ல குலத்தில் பிறந்து வந்த ராஜன், இன்னொருத்தன் மிக அதிக சூரன், அதாவது ரொம்ப சாமர்த்தியசாலி, மூன்றாவது ஒரு சேனையை நடத்துவதில் வீரமாக இருப்பவன் ஒருவன். இந்த 3 பேர் தான் ராஜா ஜாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜலத்திலிருந்து அக்னியும், பிராமண ஜாதியிலிருந்து சத்திரிய ஜாதியும், கல்லில் இருந்து லோகமும் உண்டாயிருக்கின்றன. ஸோ அவளுடைய அந்தந்த எங்கேருந்து உருவாகித்தோ அந்த சக்தி அந்த இடத்துல எல்லாம் வியாபித்திருக்கிறது. அதனால் இந்த அர்ஜுனன் ராஜன் இல்லாதவனோடு யுத்தம் செய்ய விரும்பாவிட்டால் அந்த காரணம் பற்றிய நான் இந்த கர்ணனை இப்பொழுது அங்க தேசம் என்ற தேசத்திற்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பிதாவான திருதராஷ்டிரனையும் பிதாமகராகிய பீஷ்மரையும் அனுமதி வாங்கி கொண்டு அபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் பிராமணர்களை கொண்டு உடனே அந்த அரங்கத்தில் தயார் பண்ணுறான். தயார் பண்ணிவிட்டு கர்ணனை உட்காத்தி வச்சு, இவன் அங்க தேசத்து ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதே நிமிஷத்திலே அபிஷேகம் செய்து மந்திரிகளாலும் மற்றும் பிராமணர்களாலும் அவனுக்கு ராஜாபிஷேகம் செய்து வைக்கிறான். உடனே கர்ணனானவன் ராஜாக்களுக்கு உரிய ஆடைகளை தரித்து கொண்டு தங்க நகைகளை அணிந்து கொண்டு மிக சிறப்பாக கிரீடத்துடனும் ஹாரத்துடனும் நிற்கிறான். ராஜ்யலட்சுமியை அடைந்தவனாகிய கர்ணன் மிகுந்த சந்தோஷத்தோடு பார்ப்பதை பார்த்து துரியோதனன் சொல்கிறான், இந்த ராஜ்யத்தை நீ எனக்கு கொடுத்ததுக்காக நான் உனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு துரியோதனனை பார்த்து கர்ணன் கேட்குறான். அப்போ துரியோதனன் சொல்கிறான், உன்னுடைய அதிகமான ஸ்நேகத்தை மட்டும்தான் நான் விரும்புகிறேனே தவிர
வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இருவரும் கட்டிக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக உற்சாகம் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இந்த திருதராஷ்டிரன் அரண்மனையில் தேரோட்டுகிறவனும் ஒரு தேர் ஓட்டி என்ன பண்ணுறான், தன்னுடைய மேல் வஸ்திரம் கீழே விழுந்த அளவுக்கு நடுங்கி கொண்டு ஒரு தடியை ஆயுதமாக பிடித்து கொண்டு கர்ணனை அழைப்பது போல உள்ள நுழையிறான். அவனை பார்த்த உடனேயே கர்ணன் என்ன பண்ணுறான், அபிஷேக காரியங்கள் முடிந்து சந்தோஷமாக இருந்த கர்ணன் தன் தலைமேல் இருந்த கிரீடத்தை இறக்கி வைத்து விட்டு ஈரத்தலையுடன் பிதாவின் கால்களில் விழுந்து வந்தனம் செய்கிறான். அதை பார்த்த உடனே அந்த தேரோட்டி என்ன பண்ணுறான், புத்திரனே அப்படின்று மிகுந்த அர்த்தமுள்ள ஒரு சொன்ன உடனே அங்கே கூட்டத்தில் இருந்த அனைவரும் கரகோஷம் எழுப்புகிறார்கள். அப்போ பாண்டுபுத்திரனான பீமசேனன் என்ன பண்ணுறான், ஓஹோ இந்த கர்ணன் ஒரு சூதபுத்திரன், அதாவது இவன் ஒரு சாரதியின் மைந்தன் சொல்லிட்டு அவனை அவமானமாக கேலியாக பின்வருமாறு சொல்கிறான். அவன் சொல்கிறான், சூதபுத்திரனே நீ அர்ஜுனனால் யுத்தத்தில் வதம் செய்யப்பட தகுந்தவன் இல்லை. அதாவது ஒரு ராஜா ஒருத்தனை வதம் செய்யணும்னா கூட அதுக்கு தகுதியானவனாக அவன் இருக்கணும். உன்னுடைய குலம் ரொம்ப தாழ்மையானது, இதுக்கு தகுதியான வேலை நீ சவுக்கை எடுத்துட்டு ரதத்தையும் குதிரைகளையும் ஓட்டுவது தான். அதனால் என்னுடைய பக்கத்துலேயே நீ வரக்கூடாது. எப்படி அக்னியின் சமீபத்தில் இருக்கக்கூடிய அவிசை சாப்பிடுவதற்கு கூட ஒரு நாய்க்கு தகுதி இல்லையோ, அப்படி இந்த ராஜ்யத்தை அனுபவதற்கு நீ உரியவன் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்கிறான். அதை கேட்ட உடனே கர்ணனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது. வானத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குறான். அப்போ மகாபலசாலியான துரியோதனன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு மதம் கொண்ட யானை ஒரு குளத்திலிருந்து கிளம்புவது போல் வேகமாக பீமனை பார்த்து சொல்கிறான், ஏ விருகோதரா, இப்பாடியாக தவறாக ஒருத்தனை இழிவாக பேசுவது தகாது. சத்திரிகளுக்கு பலம்தான் பெரியது. அப்படிப்பட்ட பலத்தை உடைய சத்திர வம்சத்தவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். சூரர்களுக்கும் நதிகளுக்கும் மூலம் கவனிக்க தகாதது. ஜங்கமங்களிலும் ஸ்தாவரங்களிலும் வியாபித்திருக்கும் அக்னி ஜலத்திலிருந்து உண்டானது. அசுரர்களை கொல்லும் வஜ்ர ஆயுதம் ததீசி அப்படின்ற ஒரு ரிஷியினுடைய எலும்பினால் செய்யப்பட்டது. பகவான் தேவராயர் சர்வ ரகசியங்களுக்கும் நிதியாயுள்ள சுப்பிரமணியரை அக்னிபுத்திரர் என்றும் கிருத்திகா புத்திரர் என்றும் ருத்ர புத்திரர் என்றும் கங்கா புத்திரர் என்றும் பலவாறு சொல்கிறார்கள். அதனால் சத்திரகிட்டேருந்து தான் பிராமணர்கள் அவன் பிராமணர்கிட்டேருந்து தான் சத்திரியர்கள் வந்திருக்கிறான்னு உனக்கும் தெரியும். விஸ்வாமித்திரர் முதலிய அழியாத பிராமணத்தன்மையை அடைந்தனர். அதே மாதிரி சாஸ்திரம் படித்த ஆச்சாரியர்கள் சிறந்தவராக துரோணர் துரோணம் என்று சொல்லப்பட்ட குடத்திலிருந்தான் பிறந்தார். கிருபர் கௌதம வம்சத்தில் நாணர்கட்டியில் பிறந்தார். அதனால் உங்களுடைய பிறப்பை கூட எனக்கு தெரியும். நீங்களாம் எப்படி தேவர்களின் அம்சமாக உங்கள் தாயாரால் சங்கல்பம் செய்யப்பட்டு பிறந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் பிறப்பை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இப்படி சூரியனுக்கு ஒப்பான ஒளியை உடைய இந்த கர்ணன் அங்க தேசத்து ராஜாவாக மட்டுமல்ல, இந்த என்டையர் திருதராஷ்டிர ராஜ்யத்திற்கு இவனுக்கு ஆட்மை உட்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமயத்தில் கர்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படிப்பட்ட நன்மையை நமக்கு செய்த இந்த துரியோதனனுக்கு நாம் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான், ரதத்தில் ஏறி வில்லை எடுத்துக்கொண்டு சண்டை போடலாம் அப்படின்னு தயாரான உடனே துரியோதனன் சொன்னதையும் கர்ணனின் செய்கையும் அங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் சரி சரி அப்படின்னு ஆமோதிக்கிறார். அந்த சமயத்தில் சூரியன் அஸ்தமனமாறார். உடனே ராஜாவான துரியோதனன் கர்ணனை என்ன பண்ணுறான், கையால் பிடித்து கொண்டு வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டு அந்த அரங்கிலிருந்து புறப்பட்டு அரண்மனைக்கு போயிடறான். அதே மாதிரி பாண்டவர்களும் துரோணரோடும் கிருபரோடும் பீஷ்மரோடும் அவரவர் இல்லங்களுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அர்ஜுனா என்று சில ஜனங்களும் கர்ணா என்று சில ஜனங்களும் அவர்களை சிலாகித்து மிகுந்த கோஷங்களை எழுப்புகிறார்கள். குந்தி கர்ணனை இப்படி சிறந்த ராஜ லட்சணங்களினால் அலங்கரிக்கப்பட்டு தன் புத்திரன் என்பதை தெரிந்து கொண்டு அவன் அங்க தேசாதிபதியானதைக் கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தாள். அப்பொழுது துரியோதனனும் கர்ணனை போன்ற ஒரு வீரன் தன்னிடம் வந்ததினால் அர்ஜுனனால் உண்டான பயம் உடனே அவனுக்கு மறைந்து போயிற்று. அப்போ யுதிஷ்டர் என்ன பண்ணுறார், கர்ணனை போல ஒரு வில் வித்தைக்காரன் இந்த உலகில் இல்லை என்ற மாதிரியான ஒரு எண்ணமும் அவர்கிட்ட உண்டாயிற்று. இப்படி பற்பல எண்ணங்களோடு பாண்டவ கௌரவ குமாரர்கள் அவரவர்கள் இல்லத்திற்கு சென்றார்கள்.
மறுநாள் இந்த பாண்டவர், கௌரவர்கள், குமாரர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் வித்தைகளில் தேர்ச்சி பெற்றதை அறிந்த துரோணர் என்ன பண்றார், இதுதான் தன்னுடைய குரு தட்சிணை கேட்கும் சமயம் என்பதை நன்றாக அறிந்து அவ எல்லாரையும் வர சொல்றார். அவ வந்த உடனே அவகிட்ட சொல்றார், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த தட்சிணையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யர்கள்லாம் என்ன சொல்றா, குரு கேட்குற, நம்மளாம் ராஜகுமாரர்கள், நம்மளால் கொடுக்க முடியாது ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு, குருவே நீங்கள் என்ன வேணும்னு எங்களுக்கு கட்டளை இடுங்கோ, நீங்கள் கட்டளை இட்டதே நாங்கள் உடனே உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே துரோணாச்சாரியார் என்ன பண்ணுறார், அந்த சிஷ்யர்கள் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து பாஞ்சால ராஜாவாகிய துருபதனை போர் பண்ணி அவனை கைது செய்து கொண்டு என்னிடம் கொண்டு வாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும், அதுதான் நீங்கள் அனைவரும் எனக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த தட்சிணை அப்படின்னு சொன்ன க்ஷணத்திலேயே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் குரு துரோணரோடு சேர்ந்து அவரவர் ரதங்களில் ஏறி யுத்தத்திற்காக போகிறார்கள். அப்போ அவன் எல்லாம் போகும்போதே இந்த பாஞ்சால தேசத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கஷ்டங்களை கொடுத்து கொண்டே போறா. துரியோதனன், கர்ணன், யுயுட்சு, துச்சாசன், விகர்ணன், ஜலசந்தன், சுரோச்சனன் இவாளை போல மிகுந்த பராக்கிரமுள்ள அநேக ராஜகுமார்கள் ராஜாக்களும் நாமளே முன்னாடி போய் அந்த துருபதனை பிடித்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். போகும்போதே அந்த துருபத நகரத்தை அங்கங்கே சில அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டே செல்கிறார்கள். அப்படி சென்ற இந்த கௌரவ வீரர்கள் துருபதனை போரிட்டு கைது செய்து கூட்டு கொண்டு வந்தார்களா இல்லையா என்ற மற்ற விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.